பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு 60-70% பார்த்தீங்கன்னா நாட்டு விதைகள் பயன்படுத்தி தான் நம்ம விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். கிடைக்காத ரகங்களை வந்து நம்ம ஹைபிரிட் ரகங்களை வாங்கி பயிர் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நண்பர்கள் கிட்ட இருந்து நம்ம விதைகளை கலெக்ட் பண்றோம். கலெக்ட் பண்ணிட்டு நம்ம பயிர் பண்ணி பார்க்குறோம். அது நம்ம ஒரு 10 விதைகள் 20 விதைகள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறோம். அது நல்ல விளைச்சல் கொடுக்குதா, நல்ல சுவை இருக்குதா, இல்லை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற அளவுக்கு நமக்கு விளைச்சல் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு அதை நம்ம திரும்ப விதைகளாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்த பருவத்தில் நம்ம பயிர் பண்ணி எடுத்துட்டு வரோம். முதல்ல அடிப்படையாக நமக்கு தேவையான பொருட்களை அந்தந்த பருவத்தில் என்ன விளையுமோ அது எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அது போக மீதி உள்ளதை நம்ம நண்பர்கள் வட்டத்தில் பக்கத்தில் நம்ம உள்ளூரில் இருக்கவங்களுக்கு எல்லாமே விற்பனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் பல்லடத்துல வந்து ஒரு 10 விவசாயிகள் ஒருங்கிணைஞ்சு சிவன் இயற்கை சந்தை அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு 1.5 வருஷமா வந்து ஒரு வாரத்துல ஒரு 2 நாள் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் பல்லடத்துல. அது போக திருப்பூர்ல ஒரு நாள், வாரத்துல 3 நாள் வந்து நம்ம சந்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நேரடியா வந்து நாங்க சந்தைப்படுத்தும் போது இந்த நாட்டு ரகங்கள் மக்களிடையே வந்து பெரும் வரவேற்பு கொடுக்குது. ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான சுவைகள் இருக்கு. இப்போ அவரையில பாத்தீங்கன்னா சிறகு அவரை, மூக்குத்தி அவரை, பூனைக்காளி அவரை, இது எல்லாமே நம்ம பயிர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு காய்கறியிலும் நிறைய பன்மையங்கள் இருக்குது. இது எல்லாமே நம்ம மீட்டு எடுத்துட்டு உற்பத்தி பண்ணி விற்பனை அளவுக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அது மக்களிடையே வந்து பெரும் வரவேற்பை ஏற்படுத்திட்டு இருக்கு.